கோவையில் இறந்த யானையின் வயிற்றில் இருந்த 14 மாத குட்டியை காப்பாற்ற தவறியது ஏன் என்பது குறித்து வனத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. கோவையில் யானை ஒன்று காலில் காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடி வந்த நிலையில் அதற்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை பலனின்றி யானை இறந்த நிலையில் அதன் வயிற்றில் குட்டி யானையும் இறந்து போனது. இந்த நிலையில் குட்டி யானை உயிரிழப்புக்கான காரணம் குறித்து வனத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. வன கால்நடை மருத்துவர் சுகுமார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். அதனுடைய ஸ்டொமக் பகுதியில் பார்த்தோன்னா எம்டியா இருந்தது. நேற்று நான் கொடுத்த பழங்களோட ஒன்று இருந்ததை தவிர பை அண்ட் லார்ஜ் அதுக்கு ஸ்டொமக் வந்து எம்டியா இருந்தது. அதனுடைய சிறுகூடலில் சரியாக சீரணமாகாத பழங்கள் அந்த ஏற்கனவே சாப்பிட்டாங்க இது மட்டும் இருந்தது. அதனுடைய பெருங்குடல் மட்டும் மலக்குடலில் பார்த்தோம்னா ஜீரணம் செய்யப்பட்ட சாணி இருந்தது. சாணி முழுக்க பிளாஸ்டிக் பைகள் மற்றும் அலுமினியம் ஃபாயில்ஸ் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்பாக அதனுடைய கற்ப பையில் 12 to 15 மாத வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் சிசு உள்ள குட்டி இருந்தது. அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனுடைய மேல் பகுதிகளில் எந்த விதமான காயங்களும் எதுவும் இல்லை. ஸோ இதனுடைய வெட்டனரி டீமுடைய பிரேத பரிசோதனை முடிவில் இறப்புக்கான காரணம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு நுண்ணுயிர் தொற்று ஏற்பட்டு அதன் காரணமாக உடல் உள்ளுறுப்புகள் இருதயம், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக இரத்தத்தில் செப்டிசீமியா என்கின்ற நச்சுத்தன்மை அதிகமாகி அதனால் இருதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாடு இழந்து இறந்துள்ளது என்பது கருத்தாகும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரவீன், நேற்று சிகிச்சை அளிக்கப்பட்டு யானை இருந்தது. இந்த நிலையில் யானை இறந்த பிறகுதான் குட்டி யானை ஒன்று வயிற்றுக்குள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. என்ன நடந்தது நேற்று முதல் இன்று வரை? பாலா, இந்த பெண் யானையானது முதலில் விழுந்தது கடந்த 17ஆம் தேதி மாலை வேளையில்தான். அன்றைய இரவு முதலே வனத்துறையினர் முழுவதும் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்து தொடர்ச்சியாக அதற்குண்டான சிகிச்சை மற்றும் உணவுகளை கொடுத்து வந்தனர். பொதுவாக யானை கீழே படுத்து விட்டது என்றாலும் அதற்கு நாம் சிகிச்சை அளிக்கும் போது தும்பிக்கையை வைத்து அது தடுக்கக்கூடிய சில செயல்களிலும் ஈடுபடும். ஆனால் துதிக்கையை தூக்க முடியாத அளவிற்கு இந்த யானை முழுவதுமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்திருந்தனர். தொடர்ச்சியாக 4 நாட்கள் சிகிச்சையில் இருந்த அந்த யானை நேற்று இறந்து விட்டதாக அந்த ஒரு தகவலானது மாலை 3:30 மணி அளவில் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு முந்தைய தினம் 19ஆம் தேதி நன்கு முன்னேற்றம் அடைந்திருந்தது என கூறப்பட்ட நிலையில் இந்த யானை உயிரிழந்தது என்கின்ற ஒரு தகவலானது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது. யானை உயிரிழந்த ஒரு செய்தி, நன்கு உடல்நலம் தேறி வந்ததாக கூறப்பட்ட யானை இறந்ததே ஒரு அதிர்ச்சி அளிக்கும் சம்பவமாக இருந்த நிலையில் மேசிவ் ஹார்ட் அட்டாக் என்கின்ற ஒரு பிரச்சனையின் காரணமாக இருந்தது. இருப்பினும் உடற்கூறாய்வுக்கு பிறகு தெரிய வரும் என வனத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் இன்று காலை உடற்கூறாய்வு செய்த போது யானையின் வயிற்றில், அந்த பெண் யானையின் வயிற்றுக்குள் ஒரு சிசு இருந்தது, குட்டி ஆண் யானை இருந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஒரு கேள்விகளையும் பல கேள்விகளை எழுப்பியது. அதாவது வயிற்றில் யானை குட்டி இருந்த போது அதனை பெல்ட்டுகள் கட்டியும் ஹைட்ரோதெரப்பி என கூறப்படக்கூடிய அந்த தண்ணீருக்குள் இறக்கக்கூடிய ஒரு செயல்கள் இவை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன, முன்கூட்டியே அறிய முடியவில்லையா என்கின்ற பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இது தொடர்பாக வன கால்நடை மருத்துவர் சுகுமாரிடமும் இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அதாவது யானை உடலுக்குள் என்ன விதமான சிசு இருக்கிறதா என்பதை கண்டறியும் அளவிற்கு மேம்பட்ட டெக்னாலஜி, அதாவது ஹை டெக்னாலஜி போன்ற விஷயங்கள் நம்மிடம் உள்ளே ஸ்கேன் செய்து பார்க்கும் அளவிற்கு வசதிகள் இல்லை. முதலில் யானை விழும்போது விழுந்திருக்கிற பெரிய யானையை மீட்பதே நமக்கு முதல் சவாலாக இருக்கும். அதற்கான சிகிச்சைகளே தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்ததாகும். அதாவது நரம்பு வழியாகவும் காது வழியாகவும் அதற்கான சிகிச்சைகள், ஊசிகள் செலுத்தப்பட்டு தொடர்ச்சியாக உணவுகளும் வழங்கப்பட்டு வந்த சூழலில் இது இறந்திருக்கிறது என்கின்ற ஒரு தகவலானது ஏற்கனவே அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கிறது. நேற்று முன்தினம் பார்த்தோம் என்றால் யானையின் வயிற்றிலிருந்து வெளியேறிய அந்த சாணம் உள்ளிட்டவற்றை நாம் பார்க்கும்போது அவற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது பெரும் பிரச்சனையாக இருந்தது. இந்த யானைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பது, மான்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பது என்பது இந்த மருதமலை அடிவாரத்தில் நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. அதாவது மருதமலை இந்த வனப்பகுதியை ஒட்டிய சோமயம்பாளையம் அந்த ஊராட்சி பகுதியில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படும் போது வனத்திலிருந்து வெளியேறக்கூடிய
யானைகள் மட்டும் அல்லாமல் மான்களும் சாப்பிடக்கூடிய காட்சிகள் எல்லாம் வைரலாகி இருந்தன. இவ்வாறான சூழலில் அங்கு குப்பைகள் கொட்டப்படாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துக் கொண்டே இருந்தாலும் இந்த இறந்த யானையும் சாணத்தை வெளியேற்றிய போது அதில் பிளாஸ்டிக் கழிவுகள் இருப்பது தெரிய வந்தது. வன கால்நடை மருத்துவர் தற்போது பேட்டியில் கூறியிருப்பதை பார்த்தபோது மீண்டும் அதாவது பிரேத பரிசோதனையின் போதும் அதன் வயிற்றில் பல்வேறு பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. பிளாஸ்டிக் கழிவுகள் அதிக அளவில் இருந்ததன் காரணமாகவே நுண்ணுயிர் தொற்று ஏற்பட்டு அதிக அளவில் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதாவது நார்மலாக வேற ஏதேனும் பிளாஸ்டிக்குகள் இருந்தால் அவை முழுவதுமாக வெளியேறிவிடும். இந்த பிளாஸ்டிக்குகளை பொறுத்தவரையில் கெமிக்கல் அதிகம் இருக்கக்கூடியவை அம்மோனியா ஃபாயில்கள் போன்றவையும் யானையின் வயிற்றில் இருந்தது தெரிய வந்ததாக வன கால்நடை மருத்துவர் தெரிவித்திருந்தார். மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த யானை உயிரிழப்புக்கான பிரதான பிரச்சனையாக இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இருந்தது முக்கியமான ஒரு காரணமாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் பேசிய போது அந்த சோமயம்பாளையம் ஊராட்சி பகுதியில் குப்பைகள் முழுவதுமாக நேற்றே அகற்றப்பட்டு விட்டன. தொடர்ச்சியாக அங்கு குப்பைகள் கொட்டாத வண்ணம் இருக்கும் வகையில் கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு அங்கு இனி வரும் காலங்களிலும் குப்பைகள் கொட்டாமல் இருப்பதற்கான கண்காணிப்புகளையும் தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறியிருக்கின்றனர். மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜனும் பேசிய போதும் அவரும் இதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார். இனி வனவிலங்குகள் பிளாஸ்டிக்குகளை உண்ணாத வகையில் சோமயம்பாளையம் ஊராட்சியில் குப்பைகளை கொட்டாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கின்றனர். பாலா. பிரவீன், இறந்த யானையை பரிசோதனை செய்த பிறகு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் போதே கர்ப்பிணி யானை என்பது கால்நடை மருத்துவர்களுக்கு தெரியவில்லையா? ஏன் யானைக்குட்டியை காப்பாற்ற தவறினார்கள்? என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது இந்த தொடர்பான கேள்வியை தான் முன்கூட்டி இருந்தே வைத்துக் கொண்டிருந்தோம். அதாவது ஒரு யானை அதிக அளவு வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் அனைத்தையும் முழுவதுமாக நாம் ஸ்கேன் செய்து அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை தெரிந்து கொள்ளும் அளவிற்கு மேம்பட்ட வசதிகள் நம்மிடம் இல்லை என்கின்ற ஒரு தகவலை வனக்கால்நடை மருத்துவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இருப்பினும் யானைகள் இவ்வாறு விழும்போது பெரிய யானையை காப்பாற்றுவதற்கு மட்டுமே முழு முயற்சி தொடர்ச்சியாக கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த வயிற்றுக்குள் கர்ப்பப்பைக்குள் இருந்த குட்டி யானையும் இவர்கள் ஆய்வுக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் அனுப்ப உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.